ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் சுண்டலுக்கு மேல் பொடி, சுண்டல் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நவராத்திரி நடக்குது, அதுக்கு நம்ம மேல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது வதக்கல் கறி பண்ணுறோம், கத்திரிக்காய், வாழைக்காய், கோவக்காய், அதுக்கும் கூட இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்ன சாமான்கள்னு பார்த்துடலாம். பெருங்காயம் 2 கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு இதே ஸ்பூனால் 3 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, கருவேப்பிலை நான் வறுத்து பொடி பண்ண போகிறேன். யாருமே கருவேப்பிலையோ சுண்டல்லையோ பொரியல்லையோ போட்டால் சாப்பிட்றதில்ல, அதனால் நான் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை 2 ஸ்பூனு, வரமிளகா உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 7 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். எள் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதெல்லாம் நாம் வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு நாம் பவுடர் பண்ண போகிறோம். வறுக்கும்போது பார்க்கலாம். நான் வாண்டியில் இப்போ பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறமா இதெல்லாம் நாம் வறுத்துக்கலாம். முதல் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் வறுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா மற்ற சாமான்களை வறுத்துக்கலாம். நான் இங்கே எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இது நிறையா போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாக வறுத்துக்கணும். நான் கொஞ்சமாக போடுறதுனால இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இந்த எள்ளையும் வறுத்துட்டு நான் இங்கே கொஞ்சம் தேங்காய், ஒரு 5-6 பீஸ் தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் வறுத்துக்க போகிறேன். இதிலையே வறுத்து போட்டுட்டோம் அப்படின்னா தனியாக நம்ம தேங்காய் போடணுங்கிற அவசியம் இல்லை. கொப்பரை தேங்காய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். வெளியில் வச்சிங்கன்னா தேங்காய் போடுறதுனால கெட்டுப்பிடும். இங்கே பவுடர் பண்ணி நிறையா வச்சுக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் வறுத்துட்டேன். இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம பவுடர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்மளோட சுண்டல் பொடி, கறிப்பொடி தயாராகிடுச்சு. இது நான் 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுவேன். அதனால் நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.